பிக் பாஸ்ல இந்த கோட்டை அழிச்சதுக்கு அப்புறமா தான் வீடாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா போன வாரம் வரைக்குமே கேர்ள்ஸ் டீம்லாம் சேர்ந்து பாய்ஸ் டீம் அடிக்கிறது, அதே மாதிரி பாய்ஸ் டீமில் இருக்கவங்களாம் சேர்ந்து கேர்ள்ஸ் டீம் அடிக்கிறது, அப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே ஷோ வந்து ஓட்டிட்டு இருந்தாங்க. பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா கண்டென்ட் எதுவும் மாட்டல. பட் இப்போ கோட்டை அழிச்சதுக்கு அப்புறமா பரவாயில்லையப்பா, நல்லா இருக்கேப்பா பார்க்கறதுக்கு அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஏன்னா பார்க்குற இடம் எல்லாமே பார்த்தீங்கன்னா கண்டென்ட்டாக இருக்குது அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள ஒரு 2-3 கேங் வந்து ஃபார்ம் ஆயிடுச்சு. இந்த கேங் அந்த கேங் அடிக்கிறது, அந்த கேங்கில் இருக்கும் இவங்களை அடிக்கிறது, இது மாதிரி பார்த்தீங்கன்னா மாற்றி அடிச்சுக்கிறாங்க. பார்க்கறதுக்கே ரொம்ப மங்களகரமாக இருக்குதுன்னு நான் சொல்லுவேன். ஸோ இன்னொரு பக்கம் நம்ம விஷால் தர்ஷிகாவோட லவ், அவங்களுக்கே ஒரு கிளாரிஃபிகேஷன் இருக்க மாட்டேங்குது. நம்ம லவ் தான் பண்ணுறோமா, இல்லை க்ரஷ் ஜோனா, இல்லை ஃப்ரெண்ட்ஸா, பெஸ்ட்டியா, இது மாதிரி பார்த்தோன்னா என்ன ஜோனில் இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரியல. ஏதோ ஒரு அந்த ஃப்ளோவில் போயிட்டு இருக்கு அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு ஃப்ளோவில் வந்து போயிட்டு இருக்காங்க. பிரிச்சுக்கங்க, ஆனால் இது புதுசாக இருக்கு. இதை பார்த்தோன்னா பொறுக்க முடியாமல் நம்ம பவித்ராவும் ஆனந்தியும் பார்த்தோன்னா பொருளை பேச ஆரம்பிச்சிட்டாங்க. எப்போ பார்த்தாலுமே வந்து பார்த்தோன்னா இப்போ நம்ம ஃப்ரெண்டு வந்து பார்த்தோன்னா கமிட்டட் ஆகிட்டா நம்மளுக்கு ஒரு வெறுப்பாக இருக்கும் பார்த்தீங்களா, வயிறு எரியும் பார்த்தீங்களா. ஸோ அந்த காலில் நம்ம பேசுவோம் பார்த்தீங்களா, அது மாதிரி தான் வந்து பார்த்தோன்னா நம்ம பவித்ராவும் ஆனந்தியும் மாற்றி வந்து பேசிக்கிறாங்க. ஸோ ஒரு இடத்துல 2 இடத்துல பேசினா பரவாயில்ல, ஒரு டே ஃபுல்லாக எபிசோடு ஃபுல்லாகவே இதை தான் வந்து கண்டென்ட்டாக வந்து பேசுகிறாங்க. அட்லீஸ்ட் இதை மாற்றிக்கினாலாச்சும் எதனா கேமில் எதனா இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போகிறதுக்கு பார்க்கலாம். அதை விட்டுவிட்டு வந்து பார்த்தோன்னா தர்ஷிகா அப்படி பண்ணிட்டா, தர்ஷிகா இப்படி பண்ணுறா, விஷால் வந்து பார்த்தோன்னா பேஸ்ட்டை வச்சு விட்றான், அதை வச்சு விட்றான் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோன்னா பின்னாடி நின்று அவங்க லவ் பண்ணுறது வந்து பார்த்தோன்னா பின்னாடி நின்று ரொம்ப காண்டேத்துறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒருவேளை இவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா ஃப்ரெண்ட்ஸு பொசிட்டிவாக இருந்தால் பரவாயில்ல, ஒருவேளை நம்ம விஷால் மேலே இவங்களுக்குமே க்ரஷ் இருக்குமோ, அதனால தான் அப்படிலாம் பேசுகிறாங்களோ அப்படின்ற மாதிரி தான் ஃபீல் ஆகுது. ஒருவேளை 2 ஆப்ஷன் தான். ஒன்று பார்த்தோன்னா பொசிட்டிவாக இருக்கணும், இல்லைனா நம்ம ஃப்ரெண்டு கமிட்டடாக ஆகிட்டாலே அப்படின்ற ஒரு காண்டு இருக்கும். சரி, 2 ஏதோ ஒன்று போல். ஏன் இப்போ உனக்கு எங்கே வலிக்குது? நம்ம வேலையை பார்க்க வேண்டியதானே. ஸோ இன்னும் நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் டே 52 வந்து போயிட்டு இருந்தது. இது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். ஆரம்பிக்கலாங்களா? ஸோ காலையிலே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தீபக் முன்னாடியே வந்து எழுந்துட்டார். ஏன்னா நைட்டு வேறு சீக்கிரமாக தூங்கிட்டார். 2 பேர் வெளியே ஆச்சுன்னு மான்னு இருந்தாங்க, அதெல்லாம் வந்து பார்க்கல. நம்மளால் டக்குன்னு போயிட்டு தூங்கிட்டார். சரி, என்ன தான் ஆச்சுன்னு சொல்லிட்டு யாருமே எழுந்துக்கு முன்னாடி வந்து அந்த பொம்மை பாக்ஸை பார்த்தா அவருடைய பொம்மை அதில் இருக்குது. செம்ம ஷாக்கு. அவ்வளோதான், முடிச்சு விட்டீங்க போங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா தலையில் கை வச்சுனே போயிட்டார். ஸோ அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா எல்லாருமே வந்து அன்ஷிதா அவங்க பொம்மைக்காக ரொம்ப போராடினான் அப்படின்ற மாதிரி நம்ம தீபக் கிட்ட சொல்ல, சரி ஓகே நான் அன்ஷிதாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்கரேஜ் பண்ணுற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு என்கரேஜ் பண்ணி விட்டுருப்பாரு காலையிலே. இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா மஞ்சரி, அதுக்கப்புறமா முத்து, அதுக்கப்புறமா சாச்சனா, இவங்க 3 பேரும் ஒரு டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ அதாவது நம்ம மஞ்சரி சொல்கிறாங்க, உண்மையான முகத்தையே நான் நேற்று தான் பார்த்தேன், ஆனந்தியோட உண்மையான முகம் நேற்று தான் எனக்கு தெரிஞ்சது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை நம்ம முத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. அதாவது ஆனந்தி என்ன பண்ணாங்கன்னு பார்த்தோம்னா, ஜாக்லினும் அன்ஷிதாவும் சண்டை போட்டுட்டு இருக்கப்போ, அதாவது வந்து பார்த்தோன்னா நேற்று அந்த ஒரு பொம்மை வச்சு ஒரு ஃபைட் வந்து போச்சு பார்த்தீங்களா. ஸோ அப்போ வந்து பார்த்தோன்னா ஸ்மார்ட்டான ஒரு பாயிண்ட் வந்து போட்டு போயிட்டாங்க. இந்த பொம்மையோட ஓனரே வந்து பார்த்தோன்னா எதுவும் வேணாம் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா வெளியே ஒருத்தர் போய் தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஒருத்தர் வந்து பார்த்தோன்னா சத்தியம் வாங்கிட்டு போயிட்டாங்க. அவங்க ஸ்மார்ட்டாக தான் ப்ளே பண்ணுறாங்க, நீங்கள் தான் இங்கே அச்சிங்கமாக ஆள்றீங்க அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் வந்து சொல்லிட்டு போயிட்டாங்க. ஸோ இப்போ என்ன தெரியுதுன்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் ஸ்மார்ட்டாக வந்து முடிவு பண்ணாதான் அவங்களுக்கு வந்து பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு ரிவீட்டாக இருக்குது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட்டை போட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோம்னா சொல்கிறப்ப நல்லா தெரியுது, ஆனந்தி நல்லாவே நம்ம மண்டையை கழுவுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதை வந்து பார்த்தீங்கன்னா நம்ம மஞ்சரி வந்து நம்ம முத்துக்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கு முத்து சொல்கிறாரு, ஆனந்திலாம் நல்லா கிளவராக யோசிப்பா, எனக்கு முன்னாடியே தெரியும் அப்படின்ற மாதிரி அவருடைய பாயிண்ட் போட்டு வச்சு விட்டாரு. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா எல்லாருமே ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கஷனில் வந்து இருந்தாங்க. முக்கியமாக நம்ம அன்ஷிதா, அதுக்கப்புறமா ஜெஃப்ரி, அதுக்கப்புறமா ஆனந்தி. ஸோ இவங்க 3 பேருமே நேற்று நடந்த விஷயத்தை பற்றி பார்த்தோன்னா பேசிகிட்டு இருந்தாங்க. அந்நேரத்துக்கு வந்து பார்த்தோன்னா நம்ம ஜெஃப்ரி வந்து பார்த்தோன்னா ஜாக்லின் வந்து கூப்பிட்டுருப்பாங்க. சிவனேன்னு ஜாக்லின் எங்கேயோ டீ குடிச்சிட்டு வந்து போயிருப்பாங்க போல். ஜாக்லின் நீங்கள் வாங்க அப்படின்னு கூப்பிட்டு பேசியிருப்பாங்க. அந்நேரத்துக்கு நம்ம ஜாக்லினுமே ஒரு பாயிண்ட்டை போடலாம், ஏன்னு பார்த்தீங்கன்னா அன்ஷிதாவை நம்ம மேலே காண்டில் இருக்கிறா அப்படின்ற மாதிரி ஆரம்பிச்சிருப்பாங்க. நிறுத்து, உங்கள்கிட்டலாம் பேச விருப்பம் இல்லை, போயிட்டு வா, நான் இன்ட்ரெஸ்ட் வருமா நானே பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா மூக்க உடைக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா பேசி அமுச்சு விட்டாங்க. பாவம் நம்ம ஜாக்லினோட மூஞ்சி வாடியே போச்சு. ஸோ அதுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஸோ என்ன மாதிரியான ஒரு டாஸ்க்குன்னு பார்த்தோம்னா, இந்த வீட்டில் ஃபஸ்ட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேஸை வந்து பார்த்துருப்பீங்க எல்லாருக்கிட்டையும். பட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா மாறி இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு பர்சனை சூஸ் பண்ணி அதுக்கான ரீசனை சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி வந்து சொன்னார். எல்லாருமே சொன்னாங்க. பட் ஆனால் பெருசாக இன்ட்ரெஸ்ட்டாக எந்த ஒரு கண்டென்ட்டும் அதில் மாட்டல. ஸோ அதனால் அந்த சம்பவத்தை மட்டும் ஸ்கிப் பண்ணிடலாம். நோ கமெண்ட்ஸ், சிம்பிளி வேஸ், ஏதோ சேர்த்துக்கிட்டோம்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். நம்ம சௌந்தர்யா வந்து பார்த்தோம்னா சிவா கிட்ட போயிட்டு வந்து பார்த்தோன்னா ஏதோ ஒரு நேச்சுரலாக பேசிகிட்டு இருந்தாங்க. டக்குன்னு வந்து பார்த்தோன்னா நமக்காக நம்ம விளையாடலையோ, நம்ம விட்டு குத்துட்டோமோ அந்த பொம்மையை அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா டக்குன்னு ஃபீல் ஆகிட்டு நம்ம சிவாக்கிட்ட போயிட்டு பார்த்தோன்னா அழுதுட்டு இருப்பாங்க. ஸோ இதை வந்து பார்த்தோன்னா டக்குன்னு நம்ம ஜெஃப்ரி வந்து எட்டி பார்த்துட்டு, ஓ அழுறியா, அழு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா பார்த்துட்டு போயிட்டாரு. ஏன்னு பார்த்தோன்னா இங்கே நான் ஃப்ரெண்டுன்னு ஒருத்தர் இருக்கேன், நம்ம டீமில் அதோ ராயன் இருக்கான், அவங்ககிட்டலாம் சொல்லாமல் ஆப்போசிட் டீமில் இருக்கக்கூடிய நம்ம சிவா கிட்ட போயிட்டு ஃபீல் பண்ணி அழுதுட்டாங்களா. ஸோ அதனால் செம்ம காண்டாயிட்டாங்க. நம்ம ராயன்லாம் வந்து பார்த்தோன்னா இதுக்கப்புறம் உங்கள்கிட்ட பேசுகிற மாதிரி இல்லை, இன்னும் தான் புது ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கிடச்சிட்டாங்களா அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா செம்ம காண்டாயிட்டாரு. ஸோ நம்ம சௌந்தர்யாவுமே பார்த்தோன்னா சமாதானப்படுத்திட்டு இருந்தாங்க. சரி ராயா பேசுகிறா ராயன் அப்படின்ற மாதிரி. பட் இருந்தாலுமே வந்து பார்த்தோன்னா ராயன் கன்வின்ஸே ஆகலை. நீ என்ன சொல்கிறது, நான் என்ன கேட்குறது, உனக்கு தான் கன்வின்ஸ் ஆகிறதுக்குலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் இருக்காங்களா, ஷேர் பண்ணுறதுக்கு தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்களா, நாங்களா எதுக்கு அப்படின்ற மாதிரி அவர் லைட்டாக பொசசிவ் ஆகிட்டு பார்த்தோன்னா சண்டை போட்டார். என்ன ஜோக் காட்டுறீங்களா?
சரி இவன் தான் செட் ஆக மாட்டேன்றான், நம்ம ஜெஃப்ரி கிட்டேயோட போய் சமாதானப்படுத்தலாம் அப்படின்ற மாதிரி ஜெஃப்ரி கிட்ட போய் கேட்டா ஜெஃப்ரி அதுக்கு மேலே வந்து பண்ணுறான். என்ன பண்ணான்னு பார்த்தோம்னா ஜெஃப்ரி ஏன்டா இது மாதிரி பண்ணுற அப்படின்ற மாதிரி கேட்க, நான் என்ன பண்ணேன், நான் இதுக்கு கோச்சிக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலே லைட்டாக கோச்சிக்கிட்டாரு. ஸோ ஆக மொத்தத்தில் இது வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா மஞ்சரி ஒரு பாயிண்ட் வந்து போட்டு உடச்சி விட்ருப்பாங்க. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா யாரோ பாயாசம் குடிச்சிட்டு கழுவாமல் பார்த்தீங்கன்னா சைடில் வச்சிருப்பாங்க. ஏமா தலைவி நீ தானே சார்ஜென்ட், கேளுமா இது யார் குடிச்சிட்டு வச்சுது அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டிருப்பாங்க. இதோ கேட்குறேன் பாரு என் பவர் என்னன்னு பாரு அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா எல்லாருக்கிட்டுமே போய் கேட்டிருப்பாங்க. டக்குன்னு பார்த்தீங்கன்னா முத்து ஒரு பாயிண்ட் போட்டு உடச்சி விட்ருப்பாரு. இதே பாருமா இது இப்படிலாம் சொன்னால் கேட்க மாட்டானுங்க, சத்தியம் வாங்க டிராஃபி மாதிரியே சத்தியம் வாங்க அப்போ வரும் பாரு உண்மை அப்படின்ற மாதிரி ஒரு பாயிண்ட் போட்டிருப்பாரு. சரி நீ சொல்கிறது நல்ல ஐடியாவே இருக்குது அப்படின்ற மாதிரி நம்ம சௌந்தர்யா எல்லாருக்கிட்டையுமே போயிட்டு எல்லாருமே டிராஃபி மேலே சத்தியம் பண்ணுங்கள், யார் இது இந்த பாயசத்தை குடிச்சிது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாருக்கிட்டையுமே போய் கேட்டிருப்பாங்க. ஆனால் ஒருத்தனுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் தான் குடித்தேன் அப்படின்ற மாதிரி ஒத்துக்கல. ஆஹா இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது, நம்ம ஆயுதத்தை கையத்தில் எடுத்துட வேண்டியதான் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா எப்பயும் பண்ணுற ஒரு விஷயம் தான், கெஸ் பண்ணுங்க என்ன பண்ணியிருப்பாங்கன்னு சொல்லிட்டு அதே தான். அதாவது பார்த்தீங்கன்னா போய் தர்ணா பண்ணுறதுக்கு உட்காந்துட்டாங்க. எங்கே உட்காந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா கொற்ற மலையில் போய் உட்காந்துட்டாங்க. பாருங்கள் யார் சொல்கிறீங்களோ அப்போ தான் எழுந்து வரும், இல்லை மலையிலே தான் நினைவு போகிறேன் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா உட்காந்துட்டாங்க. டக்குன்னு வந்து பார்த்தீங்கன்னா சுற்றி இருக்க டீம்மேட்ஸ் எல்லாருமே எழுந்து வா யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே ராயன் ஒரு பாயிண்ட் சொல்லியிருப்பாரு, இங்கே பாரு டிராஃபி மேலே சத்தியம் பண்ணிட்டாங்க, டிராஃபி முக்கியமாக நீ முக்கியமாக பார்த்துக்கோ, உனக்காகலாம் யாரும் சொல்ல மாட்டாங்க அப்படின்ற மாதிரி பயங்கரமான ஒரு பாயிண்ட் போட்டு உடச்சு விட்டாரு. அட ஆமாம்ல அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா யோசிச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா எழுந்து வந்திருப்பாங்க. ஸோ இது முடிஞ்சிட்டு வந்ததுக்கப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா பிக் பாஸ் ஒரு பயங்கரமான ஒரு டாஸ்க் கொடுத்துட்டாரு. ஸோ அதாவது வந்து பார்த்தீங்கன்னா அந்த பொம்மைக்கான டாஸ்க் தான் நேற்று நடந்த அந்த டாஸ்க் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூவேஷன் தான் வந்து போயிட்டு இருந்தது. அதுக்கு முன்னாடி என்ன ஆச்சுன்னு தான் வந்து பார்த்துடலாம். நம்ம பவித்ராவும் பார்த்தோம்னா மறுபடியும் நம்ம தர்ஷிகா பற்றி டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எதை பற்றினு பார்த்தோம்னா தர்ஷிகா அப்பெல்லாம் சரியில்லை, ஏன்னு பார்த்தோன்னா லவ் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு பேரில் பார்த்தோன்னா இந்த என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கா அப்படின்ற மாதிரி நம்ம பவித்ரா சொல்ல, அதுக்கு ஆமா சாமி அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம ஆனந்தியமாக வந்து சிங்சாங் தட்டியிருந்தாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே வந்து பார்த்தோன்னா இவங்க ஒரு பாயிண்ட் சொல்கிறாங்க, தர்ஷிகா வந்து பார்த்தோன்னா கையில் அடிபட்டிருக்கு அப்படின்ற மாதிரி வந்து பார்த்தோன்னா பேஸ்ட் அவன் வந்து தடை விடுறான் விஷால், அதெல்லாம் பார்க்கும்போது செம்ம காண்டா இருக்கு, ஏன் இவளுக்கு கை இல்லையா அப்படின்ற மாதிரி நம்ம பவித்ரா சொல்ல, அதுக்குமே வந்து பார்த்தோன்னா நம்ம ஆனந்தி ஆமா சாமி அப்படின்ற மாதிரி அவங்களுடைய ஒரு பாயிண்ட் வந்து போட்டு உடச்சு விட்டுருந்தாங்க. ஆக மொத்தத்தில் ஸ்டார்டிங்கில் சொன்ன மாதிரி தான் என்ன கதை ஏது கதைனே தெரியாமல் அவங்க தான் லவ் பண்ணுறாங்களா இல்லையான்னு சொல்லிட்டு அவங்களுக்கே தெரில. பட் ஆனால் வந்து பார்த்தோன்னா நம்ம ஃப்ரெண்டு லவ் பண்ணிட்டு அவர் காண்டாகும் பார்த்தீங்களா, ஸோ அந்த மாதிரி தான் ரியாக்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா பிக் பாஸ் ஒரு பயங்கரமான டாஸ்க்கு, அதுதான் வந்து பொம்மைக்கான டாஸ்க்கு, அதை வந்து கண்டினியூஷன் வந்து பண்ணிட்டாருன்னு சொல்லலாம். நேற்று வந்து பார்த்தோன்னா அந்த ஒரு சர்க்கிள் பிட்டில் வந்து பார்த்தோன்னா பண்ணுற மாதிரி இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்தோன்னா ஒரு ரேக் மாதிரி வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ அதே ரூல்ஸ் தான் எல்லாமே. பட் இந்த வாட்டி பார்த்தோன்னா கொஞ்சம் வித்தியாசமாக வந்து யோசிக்கிற மாதிரி பிக் பாஸ் வந்து ஒன்று சொல்லிட்டாரு. ஸோ என்னடான்னு பார்த்தோன்னா வழியில் வந்து பார்த்தோன்னா நீங்கள் மாற்றிக்கலாம், அட் த சேம் டைம் பார்த்தோன்னா அவங்களுடைய பொம்மையை அவங்க எடுக்கக்கூடாது, அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தோன்னா அவங்க பொம்மையை வந்து யாரும் உள்ளே கொண்டு போகக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் தடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ அதையும் தடுத்து விட்டுலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு பாயிண்ட் போட்டு வச்சு விட்டாரு. ஆஹா இது நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி எல்லா டீம்மேட்ஸும் பயங்கரமாக டிஸ்கஷன் வந்து பண்ணிட்டாங்க. ஸோ ஆல்ரெடியே வந்து பார்த்தோன்னா சௌந்தர்யா இருக்கக்கூடிய நேம் வந்து சொல்லியிருப்பேன். இவங்க வந்து பார்த்தோன்னா கோவா கேங் அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ ஆப்போசிட்டில் இருக்க கேங் என்னடான்னு பார்த்தோன்னா விஷால் கேங்கு. விஷால் கூட வந்து பார்த்தோன்னா நம்ம தர்ஷிகா, அருண், சத்யா இவங்கெல்லாம் வந்து இருக்காங்க. ஸோ மற்ற ஜாக்லினா இருக்கட்டும், நம்ம ஜெஃப்ரியா இருக்கட்டும், ராயன் இவங்கெல்லாம் பார்த்தோன்னா ஒரு கேங்கு. ஸோ இவங்க டீமில் இருக்கவங்க பார்த்தோன்னா அவங்கள அவுட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, அவங்க டீம் இருக்கவங்க பார்த்தோன்னா இவங்கள அவுட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் செட்டில் தான் போயிட்டு விளையாடினாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ரவுண்டே வந்து பார்த்தோன்னா எல்லாருமே வந்து பார்த்தோன்னா உள்ளே கொண்டு போய் வச்சுட்டாங்க. பட் லாஸ்ட்டாக 2 பொம்மை மட்டும் மீந்திச்சு. யாரோடைய பொம்மைன்னு பார்த்தோன்னா நம்ம தர்ஷிகாவுடைய பொம்மை மீந்திருச்சு. அதே மாதிரி நம்ம ஜாக்லினோடைய பொம்மை பார்த்தோன்னா நம்ம விஷால் வந்து எடுத்துட்டாரு. விஷால் எடுத்தவொடனே பார்த்தோன்னா எல்லாருமே அவர் கவர் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ நம்ம ஜாக்லினாக இருக்கட்டும், சத்யாவாக இருக்கட்டும், ஸோ இது மாதிரி எல்லாருமே பார்த்தோன்னா நம்ம நம்ம விஷாலை நோக்கி பார்த்தோன்னா எல்லாரும் பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்தோன்னா விஷாலால் சுத்தமாக முடியல. 4 பேர் நம்ம ஒரு ஆள் எப்படி என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு அவரால் முடியல. அதாவது வந்து பார்த்தோன்னா முன்னாடியே பிளான் பண்ணிட்டாரு, நான் வந்து ஜாக்லின் தான் எடுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ராயன் பார்த்தோன்னா எப்படியாவது நம்ம ஜாக்லினை காப்பாற்றினோம் நம்ம கேங்கில் இருக்குங்களா அப்படின்னு சொல்லிட்டு வெயிட்டாக அந்த பொம்மையை போய் பிடிக்கின்னு போய் வச்சிட்டாரு. ஆக மொத்தத்தில் வந்து பார்த்தோன்னா அந்த பொம்மை ரெண்டாக தான் போயிட்டு வச்சாருன்னு சொல்லலாம். இதுக்கப்புறம் பாருங்கடா எங்கள் டீம் மேட்ச் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா நம்ம சத்யா செம்ம காண்ட் ஆகிட்டாரு. இப்படி தான் விளையாடுவேன் மச்சான், நானும் இப்படி விளையாடுறேன், பார்க்குறியா அப்படின்ற மாதிரி சிங்க டைலாக் வர மாதிரி நம்ம சத்யா வந்து சொல்லிட்டு இருந்தாரு. இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம அன்சிதா ஒரு பொம்மை வச்சிருப்பாங்க போல், அதை போயிட்டு நம்ம சாச்சனா வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ் எல்லாம் தூக்கி எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இவங்கள வந்து பார்த்தோன்னா ட்ரெஸ்ஸை தூக்கி எடுத்தாங்களா. ஸோ அதே மாதிரி பார்த்தோன்னா பவித்ராவை கையெல்லாம் பிடிச்சி கடிச்சிட்டாங்களாம். ஸோ இதை வந்து ஒரு கம்ப்ளைண்ட்டாக வந்து நம்ம பவித்ரா சொல்கிறப்ப நான்லாம் பண்ணலையே அப்படின்ற மாதிரி எப்பயும் போல நம்ம சாச்சனை ஒரு டோனில் வந்து பேசுவாங்க பார்த்தீங்கன்னா நான்லாம் பண்ணல அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி தான் வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. என்னடா இந்த பொண்ணு இன்னும் குழந்தையாவே இருக்கேப்பா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இதை பார்க்கும்போது. ஸோ ஃபஸ்ட் ரவுண்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம தர்ஷிகா வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ இந்த காண்டில் வந்து பார்த்தோம்னா நம்ம விஷால் வந்து இருந்துட்டு இருந்தார். அந்நேத்திக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம ஜாக்லின் ஒரு வாயை விட்டுட்டு இருப்பாங்க. டக்குன்னு பார்த்தோன்னா 2 பேரும் மாற்றி நீ பேசாத நான் சொல்லாத அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா 2 பேரும் மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னு பார்த்தோன்னா நம்ம விஷாலே செம்ம காண்டில் இருக்காரு, நம்மளுடைய ஆளுடைய பொம்மை போச்சு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டென்ஷனில் வந்து பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் வர வாய் விட்டாங்க. ஸோ 2 பேரும் பார்த்தோன்னா மாற்றி அடிச்சுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ செகண்ட் ரவுண்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா
எல்லாருமே இதுமாதிரி பொம்மையை வந்து வச்சுட்டாங்க. ஆனால் ஒரு பொம்மையை வந்து பார்த்தீங்கன்னா 2 பேர் அப்படின்ற மாதிரி வந்து சொல்லிட்டாங்க. பவித்ரா பொம்மையை அன்ஷிதாவும் எடுத்தாங்க, நம்ம ரஞ்சித்தும் எடுத்தார் அப்படின்ற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்து போயிட்டு இருந்தது. ஸோ இதுக்கப்புறம் சொன்னால் வேலைக்கு ஆகாது, நான் பிக் பாஸ் வந்து பார்த்தீங்கன்னா முடிவு பண்ணிட்டேன் அப்படின்ற மாதிரி விட்டுட்டாங்க. பிக் பாஸும் பார்த்தீங்கன்னா வீடியோ பார்த்துட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு கிளாசிஃபிகேஷன் வந்து சொல்லிட்டாரு. ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா பவித்ரா பொம்மையை நம்ம ரஞ்சித் தான் எடுத்தார், ஸோ அன்ஷிதா தான் அவுட் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக செகண்ட் ரவுண்டில் நம்ம அன்ஷிதா வந்து அவுட் ஆகிட்டாங்க. ஸோ தேர்ட் ரவுண்டில் என்ன ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொம்மை எடுத்துன்னு போய் வச்சிட்டாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம முத்து வந்து அவுட் ஆகிட்டார் தேர்ட் ரவுண்டில். ஸோ இதுக்கப்புறம் ஏதோ ரவுண்ட் நடக்க போகுது அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா எல்லாரும் நிற்க வச்சிட்டாரு. கெட் செட் கோ அப்படின்னு சொல்லும் போது வந்து பார்த்தீங்கன்னா அன்றாட வேலைகளை பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி பிக் பாஸ் ஒரு தக்கு கொடுக்க ஆரம்பிச்சிட்டாரு. பரவாயில்லையா பிக் பாஸ் பயங்கரமாக பண்ணுறேன் அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஸோ இது முடிஞ்சதுக்கு அப்புறமா என்ன ஆச்சுன்னு பார்த்தோம்னா ஸோ எல்லாருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு டிஸ்கஷன் வந்து போயிட்டு இருந்தது. ஒரு டிஸ்கஷன் யாருன்னு பார்த்தோன்னா நம்ம ஜாக்லின் அதுக்கப்புறமா வந்து பார்த்தோன்னா ராயன் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன இங்கே தவிர்த்துட்டா என்ன இங்கே உட்கார வச்சிட்டா எல்லாருமே வந்து ஈஸியாக வின் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் என்னோட பொம்மைக்கு அவ்வளோ ப்ரிஃபரன்ஸ் வந்து கொடுக்குறாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் என்னை எப்படின்னா வெளியே அமிச்சணும்னு பார்க்குறாங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்களுடைய பாயிண்ட்டை நம்ம ராயன் கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இன்னொரு பக்கம் பார்த்தோன்னா நம்ம பவித்ராவுக்கு ஒரு சின்ன ஒரு மனக்கசப்பு போல். ஸோ என்னன்னு பார்த்தோன்னா நம்ம எப்போ போய் ஃப்ரிட்ஜ் தந்தாலுமே ஒரு 4 பேர் வந்து கொஸ்டின் கேட்குறான், அது வந்து பிடிக்கல அப்படின்ற மாதிரி கேப்டன் கிட்ட ஒரு கம்ப்ளைண்ட் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. நீ புரிஞ்சுக்கமா, போன வாரம் கூட நீ வந்து ஸ்டோர் ரூம் இன்சார்ஜாக இருந்த, அப்போது என்ன உனக்கு வந்து ஒரு பொறுப்பு இருந்தது, ஸ்டோர் ரூம் வந்து நீ பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் கிச்சன் இன்சார்ஜ் வந்து போட்டிருக்கோம். கிச்சனில் ஏதாவது கிராசரிஸ் காணாமல் போனோன்னா ஃபுல்லாக அவர் தான் பொறுப்பு. ஸோ அதனால தான் கேட்குறாரு அப்படின்ற மாதிரி அதை வந்து பார்த்தோன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருந்தார். சரி ஓகேண்ணா எடுத்தால் தான் இதுக்கப்புறம் எடுக்கவே போகிறதில்ல போங்க அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா அவங்க ஒரு முடிவுக்கு வந்துட்டாங்க. ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா இப்போ என்ன ஆச்சுன்னு பார்த்தோன்னா பயங்கரமான ஒரு சம்பவம். நம்ம தர்ஷிகா வந்து பார்த்தோன்னா விஷாலுக்கு இந்த தம்பி சாப்பிடு அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா இவங்க வேறு லவ்வர்ஸ் வேறு சொல்லவா வேணும் அப்படின்ற மாதிரி பார்த்தோன்னா மாற்றி ஊட்டிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹைலைட்டான ஒரு விஷயம், அவனுக்கு கூட தெரிஞ்ச உனக்கு சாப்பிட தெரியலையாமா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. ஸோ அவங்க வந்து பார்த்தோன்னா சாப்பிடாமலே போய் பத்துக்கிட்டாங்களாம். அதை பார்க்குறப்ப எப்படி இருந்ததுன்னா இப்போ தான் வந்து ஊட்டுற அளவுக்கு வந்துக்கிறாங்க. இன்னும் கொஞ்ச நாள் போனால் தானே இப்போ ஹிந்தி பிக் பாஸ் மாதிரி வரும் அப்படின்ற மாதிரி நாங்களாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இது தெரியாமல் வந்து பார்த்தோம்னா நம்ம பவித்ராவும் ஆனந்தியும் பார்த்தோன்னா மாற்றி மறுபடியும் பேச ஆரம்பிச்சிட்டாங்க நைட்டு. ஸோ நைட்டு போய் தூங்குறப்பையும் பார்த்தோம்னா நம்ம தர்ஷிகாவோட டிஸ்கஷன் தான். ஸோ தர்ஷிகா அப்படி பண்ணியிருக்கூடாது, அப்போ சொன்ன பாயிண்டே தான் மறுபடியும் இப்பயும் சொல்கிறாங்க. இதனால தான் எனக்கு சரியான காண்டாகுது. ஸோ அதாவது வந்து பார்த்தோம்னா நம்ம விஷால் வந்து பார்த்தோம்னா இந்த பேஸ்ட்லாம் எடுத்து போடுறான், ஏன் தர்ஷிகா கை இல்லையா? அது மட்டும் இல்லாமல் ஊட்டிலாம் விடுறாங்க, அங்கே போனாலும் நம்ம ஒரு மாதிரி பார்க்குறாங்க. இப்போல்லாம் அவகிட்ட போய் பேசக்கூட முடியலையான்னு பார்த்தோன்னா எப்போ பார்த்தாலும் விஷால் வேறு இருக்காங்க கூட அப்படின்ற மாதிரி நம்ம பவித்ரா சொல்ல ஆமாம் அப்படின்ற மாதிரி நம்ம ஆனந்தியும் ஒரு பாயிண்ட் வந்து அவங்களுடைய பாயிண்ட் வந்து சொல்லிட்டு இருந்தாங்க. ஆக மொத்தத்தில் இவங்களுக்கு என்ன வேலைன்னு பார்த்தோம்னா தர்ஷிகாவை பற்றி பேசுறது மட்டும்தான் வேலை, உள்ள கேம் ஆடுறது வேலை கிடையாது. அவங்க லவ் பண்ணுறாங்களா என்ன பண்ணுறாங்க, அவங்க தான் ஒரு வாட்டி சொன்னேன் நீங்கள் எத்துக்கலையா விட்டுறலாம், அதை விட்டுட்டு வந்து பார்த்தோன்னா அவங்க லவ் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நாள் ஃபுல்லாக இதே தான் வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அதை மாற்றிக்கினாங்களா ஒரு வேளை அவங்க சேவ் ஆகிறது வாய்ப்பு இருக்குது. அவங்க ஆல்ரெடி போகிறது கன்ஃபார்ம் ஆகிடுச்சு நம்ம தர்ஷிகா. ஏன் அவங்க ஸ்ட்ராங்காக இருந்தாங்க, லவ்னு போகிறப்ப வந்து பார்த்தோன்னா டோட்டலாக வந்து லோ ஆகிட்டாங்க நான் சொல்ல வரேன். ஸோ இது முடிஞ்சதுக்கப்புறமா ஆஸ் யூஷுவல் எப்பயும் போல் அதே மாதிரி தான் மறுபடியும் இவங்களுக்குள்ள ஒரு லவ் ட்ராக்கு இப்போ தான் வந்து பார்த்தோம்னா ஊட்டுற அளவுக்கு போச்சுன்னு சொன்னேன். ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக பயங்கரமாக தூங்குறப்பையும் ஒரு டாக் வந்து போயிட்டு இருந்தது. நம்ம விஷாலும் தர்ஷிகாவும் வந்து பார்த்தோன்னா வந்து பேசிட்டு இருந்தாங்க. விஷால் கேட்குறப்பல எதுக்குமா நீ சாப்பிடாம இருக்க, எனக்கு மட்டும் ஊட்டி அப்படின்ற மாதிரி அவர் பாயிண்ட்டை சொல்ல, இல்லை மைண்டே ஒரு மாதிரி இருந்தது அப்படின்ற மாதிரி அவங்க வந்து ஒரு விஷயத்தை வந்து பேசிட்டு இருந்தாங்க. ஸோ லாஸ்ட் அண்ட் ஃபைனலாக நம்ம சிவா வந்து பார்த்தோம்னா அச்சமில்லை அப்படின்ற மாதிரி பாட்டு ஸோ நம்ம கீழே வந்து பார்த்தோம்னா தொட்டுக்கு மட்டும் வந்து போனார். எதுக்காக அந்த மனுஷன் மின்னேரத்தில் இப்படி பண்ணுறாரு அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை ஏதாவது முக்கியமான டேவாக இருக்குமோ அப்படின்ற மாதிரி தான் இருந்தது. ஒருவேளை முக்கியமான டே ஏதாச்சும் இருந்தால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன் வந்து போட்டு விட்டுருங்க, நான் வந்து தெரிஞ்சுக்கிறேன் எதனால் அப்படி அவர் பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். நாளைக்கான எபிசோடில் நாளைக்கு டேயில் என்னெல்லாம் ஆச்சுப்பா அப்படின்றத கண்டிப்பாக நாளைக்கு வீடியோவில் பார்த்தலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.